Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. இந்த விதிகளின்படி பெண்களும் குழந்தைகளும் வரக்கூடாது, இதை வந்து மீறிட்டாங்க தாவேகா, அதனால அவங்க அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு பதில் சொல்லியிருக்கு, அது ஏற்கனவே அங்கீகரிக்கப்படாத கட்சி தான்ன்றது. இது மக்கள் என்னன்னா இது என்ன இது புரிய வருது உங்களுக்கு? இதில் படிங்கடான்னு சொன்னேன் கேட்டியா? ஆனால் படித்தும் தற்குறித்தனமாக சில வேலைகளை இப்படி வழக்குன்ற பேரில் கொண்டு போய் நீதிமன்றத்துடைய நேரத்தையும் வீணடிச்சிருக்கிறது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. போலீஸு நாங்கள் 600 பேர் பாதுகாப்புக்கு போட்டோம்னு சொல்லும் போதே இந்த பார்த்தீங்க, ஒரு ஆள் 500 பேரை போட்டோம்ன்ற, இன்னொரு கூட்டம் 600 பேருன்றீங்க, நீதிமன்றத்தில் முன்னுக்கு பின் முரணா சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ சிக்கல் இருக்கும்பொழுது மீண்டும் தளபதி ஒரு இடத்துக்கு போனாலே நீதிமன்றம் சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன், விஜய் வந்தாலே மாநாடு தான் உங்களுக்கு தெரியாதா? அந்த குடும்பத்தை தத்தெடுத்து அவர்களுக்கு தேவையான பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி உதவி செய்வது, அந்த குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார உதவி செய்வது, அவர்களுக்கான அடுத்த கட்டத்திற்கு அவர்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் உதவி செய்யலாம், மருத்துவ காப்பீடு கொடுப்பதுன்ற மாதிரியான பல விஷயங்களுக்கு முன்னெடுக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மண்டபங்களை கொடுத்தால் சிக்கல் ஏற்படும் உங்களுக்குன்னு ஒரு தரப்பு வந்து அவர்களை அச்சுறுத்துதான். 2026 தேர்தலுக்கு பின்னாடி கரூர் என்பது செந்தில் பாலாஜியின் கோட்டையாக நிச்சயமாக இருக்க போவது கிடையாது. அது இனிமேட்டு டிவிக்கு கோட்டையாக மாறும். ஆல்ரெடி மக்கள் மனசில் மாறிடுச்சுனும் பொழுது இதுதான் களம். இந்த களத்தை எப்படி அவர் சமாளிக்க போகிறான்றது பார்ப்போம். திடீர்னு சீமானுக்கு திருமாவின் பாசம். நல்லா பார்த்துங்க, இவங்க 2 பேர் கருத்தியல் ரீதியாக எவ்வளோ மோதிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு திருமாவை பற்றி அவர்களை கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய யூடியூப் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வச்சு செய்கிறது. இன்றைக்கி என்னடானாக்கா, எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன், நீ அரசியல்வாதியாக ரவுடி போயிடலாம். இல்லை, நீங்கள் சீமானுடைய பேச்சு ரொம்ப முன்னுக்கு பின் முரண், ரொம்ப கன்றாவியான பேச்சு தான் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதாவது ஸ்டாலின் அவர்களை ரொம்ப கடுமையாக விமர்சித்து பேசினதே சீமான் அவர்கள் தான். அப்புறம் சிஎம் சார்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, புரிஞ்சா? அதாவது கருணாநிதி, அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க எல்லாம் பிச்சைக்காரங்களாம். ஆனால் இவர் மானஸ்தன். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கண்ணா. வணக்கம் தேவ். கரூர் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பேர் இறந்தாங்க, 41 பேர் இறந்தாங்க. அதை ஒட்டி மதுரையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. என்னன்னா, தாவேகாவோட அந்த அங்கீகாரத்தை வந்து ரத்து பண்ணணும். அதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா, அந்த கூட்டத்தில் வந்து பெண்கள் குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க. ஒரு கட்சி, அதாவது மக்கள் பிரதிநிதி சட்டம் இருக்குல்ல, அதுபடியும் தேர்தல் நடத்தை விதிகளையும் இந்த விதிகளின்படி பெண்களும் குழந்தைகளும் வரக்கூடாது, இதை வந்து மீறிட்டாங்க தாவேகா, அதனால அவங்க அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு பதில் சொல்லியிருக்கு, அது ஏற்கனவே அங்கீகரிக்கப்படாத கட்சி தான்ன்றது. இது மக்கள் என்னன்னா இது என்ன இது புரிய வருது உங்களுக்கு? இதில் படிங்கடான்னு சொன்னேன் கேட்டியா? ஆனால் படித்தும் தற்குறித்தனமாக சில வேலைகளை இப்படி வழக்குன்ற பேரில் கொண்டு போய் நீதிமன்றத்துடைய நேரத்தையும் வீணடிச்சிருக்கிறது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதாவது தாவேகா என்ற கட்சி இப்போ ஒரு செய்திகளில் என்ன வந்துகிட்டு இருக்குன்னா, தாவேகா அங்கீகரிக்கப்படாத கட்சி, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு அதை எடுத்து பயங்கரமாக போடுறான். ஊபிஸு முட்டு கொடுக்குற முட்டா பயிலும் எல்லாரும் வந்து அங்கீகரிக்க கிறுக்கு போய கூட்டமேனு அதை தான் திரும்ப சொன்னேன். முதல்ல ஒரு கட்சி எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட % வாக்கு சதவீதத்தை பெற்றால்தான் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். இது முதல்ல எலெக்ஷன்லேயே கண்டக்ட் பண்ணல, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக வருது. அதுக்குள்ளே ஒதுக்கல, சின்னமே ஒதுக்கலையே. அதைத்தான் சொல்கிறேன். இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த 2K கிட்ஸ் மாதிரி, இந்த இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் மாதிரி இந்த கல்யாணமே முடிக்காமல் லிவிங் டுகெதர்னு வாழ்றாங்க இல்லை, அந்த ட்ரெண்டில் எதிர்பார்க்க போகிறாங்க இப்போ இருக்கு. இங்கெல்லாம் அப்படி எடுபடாது. ப்ராப்பராக தேர்தலில் நின்று அதுக்கு ஒரு குறிப்பிட்ட % வாங்கி அப்புறமேட்டு தான் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான வரும். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை அங்கீகரிப்பை பிடிங்கிருக்கு தேர்தல் 41 கட்சிக்கு அங்கீகாரத்தை பிடிங்கிருக்கு, நீ அடுத்த வஞ்சனத்தில் நிற்கிறேன்ட்டு. ஸோ இது முதல்ல தாவேகா என்பது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி. ஆமாம், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கும் அங்கீகாரம் பெற்ற கட்சிக்குமான புரிதலே இல்லாமல் தாவேகாவுடைய மொத்த இதுவுமே போயிருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது என்னென்ன தம்பி, எப்படி சொல்கிறதுன்னா,
எதை தின்னா பித்தம் தெளியணும் ஒரு கூட்டம் அலையுது. சரிதா? எதை தின்னா பித்தம் தெளியணும். இதில் என்னன்னாக்கா அதில் சில கூட்டம் யாரை வச்செல்லாம் ப்ரெஸ் மீட் கொடுக்க வச்சா விஜய்க்கு எதிராக உட்கார்ந்து பேசுவாங்க, யாரை வச்செல்லாம் சட்டமன்றத்துக்குள்ளே பேச வச்சா விஜய்க்கு எதிராக பேசி அது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம். இந்த ஒத்த சீட்டு, 2 சீட்டு, 3 சீட்டு, 4 சீட்டு, 5 சீட்டு, இந்த சீட்டு வேலை தெரியுமா, அந்த கோஷ்டிலாம் உட்கார வச்சோம். அப்புறம் இந்த டோலுக்கு பக்கத்தில் குத்த வைக்கிறவன், இங்கிட்ட ஊருக்குள்ளியில் போய் குத்த வைக்கிறவன், ஊருக்குள்ளே வந்து இந்த புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு புளியை தூக்கிட்டு குத்த வைக்கிறவன், இந்த மாதிரி பல பேரை வச்சுக்கிட்டு விஜய்க்கு எதிராக களம் காணக்கூடிய வேலையை செய்து இவங்க பெருசாக ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறானுங்கள்ல. அதுதான் முட்டாள்தனத்தின் உச்சம். உனக்கு எதை செய்யணும், எப்படி செய்யணுன்ற எந்த புரிதலும் இல்லாமல், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, டிவிக்கே ஒரு கட்சி இருக்கக்கூடாது, அதை அழிச்சு விட்டுறணும், அவ்வளோதானே. பல பேர் வேலை செய்கிறாங்களே. அதுக்கு டிவிகேவை தவிர இது எல்லாருமே வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கேன். டிவிகேவை அழிச்சிடணும், டிவிகே முடிச்சிடணும்னு. பட் அதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த கட்சியை இன்றைக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கும் பொழுது இந்த சிக்கலிலிருந்து முழுதாக மீட்டு கொண்டு வந்ததில் பெரும் பங்கு யாருக்கு தெரியுமா? வாரியர்ஸ். அவங்க இல்லாமல் சத்தியமாக அந்த கட்சியே கிடையாது. புரியுதுங்களா? இந்த பக்கம் விஜய் என்ற ஒற்றை நபரை சார்ந்துதான் கட்சி. அவருக்கு பக்கபலமாக இந்த வாரியர்ஸ், இந்த தொண்டர்கள், இந்த மக்கள்கள், அதுவும் காமன் பீப்புள்ஸ், இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் அவங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, ஒரு தாய் சொன்ன வார்த்தை. நீங்கள் இப்போ என்னம்மா சொல்ல வரீங்க தளபதிக்கு? தளபதி கரூர் வராரோ வரலையோ தம்பி, அவர் ஜெயிச்சு முதலமைச்சராக வரணும், அதான் என் பிள்ளை, இறந்த பிள்ளையோட ஆசையும் அதான், என்ன மாதிரி தாய்க்கும் அதான் ஆசைன்ற அந்த பேட்டி அவங்க கொடுக்குறாங்கன்னும் பொழுது, அப்போது இந்த இடத்துல கட்சியை விஜய்க்காக இவ்வளவு மக்கள் இருக்கும் பொழுது, இவ்வளோ வாரியர்ஸ் இருக்கும் பொழுது எவன் நினச்சாலும் சரிச்சிட முடியாது. நீ உன் பாட்டுக்கு சாதாரணமாக சரிச்சிட்டு போகிறதுக்கு நினச்சானே சுருட்டி போகிறதுக்கு உன் வீட்டு பாயா டிவிக்க ஏண்டா, இதெல்லாம் வந்து ஆகாத கதை. அதனால் வந்து என்ன சொல்ல, ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணுன்ற மாதிரி நீங்கள் ஒரு கிருத்தனமான ஒரு வேலை செய்கிறாங்க. அதை நிப்பாட்டிக்கங்கன்ற. நீங்கள் சொல்லிங்க அந்த கரூர் விஜய் எப்போ போவார்ன்ற மாதிரி சொன்னீங்க. அதை ஒட்டி நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. நிறைய பேர் எப்போ வந்து விஜய் போவாரா, இந்த கரூர் சம்பவம் இருக்கா, அதாவது எப்படி நான் அந்த வடிவில் ஒரு டைலாக் சொல்ல தரோம், பேய் இருக்கா இல்லையா, இந்த சந்திரமுகி படத்தில் விஜய் கரூர் போவாரா மாட்டாரா, சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணா. எப்போனா போவார்? பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அதை ஓட்டுறதுக்கு நிச்சயமாக கரூருக்கு போவார் தளபதி. யாருண்ணா பேய்? பாருங்க, யார் பேய், யார் பிசாசு, யார் காட்டேரின்றது எல்லாத்தையும் கூடி சீக்கிரம் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஆனால் இந்த நொடி வரைக்கும் விஜய் கரூருக்கு செல்லாததுக்கான காரணமே அனுமதி மறுப்பு தான். இல்லாட்டி அவருக்கு போகிறதுல எந்த சிக்கலுமே கிடையாது. இல்லை, எதுக்கு நான் போலீஸ் அனுமதி? அவர் போய் மக்களை போய் பார்க்கணும், அதுக்கு அனுமதி? எனக்கு போலீஸ் நாங்கள் 600 பேர் பாதுகாப்புக்கு போட்டோம்னு சொல்லும் போதே இந்த பார்த்தீங்க, ஒரு ஆள் 500 பேரை போட்டோம்ன்ற, இன்னொரு கூட்டம் 600 பேருன்றீங்க, நீதிமன்றத்தில் முன்னுக்கு பின் முரணா சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது, இவ்வளோ சிக்கல் இருக்கும் பொழுது, மீண்டும் தளபதி ஒரு இடத்துக்கு போனாலே நீதிமன்றம் சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன், விஜய் வந்தாலே மாநாடு தானே, உங்களுக்கு தெரியாதா? இருக்கா இல்லையா? நானும் அவருக்கு வந்து என்ன விஜய் வந்து புகழன்ற அவசியமே கிடையாது. நீதிபதி சொல்கிறாருன்னா அப்போ அந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுறாங்க விஜய் அவர்களை, அப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கு அங்கே கிடைக்கப்பட்ட தகவல் என்னன்னாக்கா, வீடு வீடாக சென்று ஒவ்வொரு நபர்களை சந்தித்தாக்கால் கிட்டத்தட்ட வந்து 41 குடும்பம்னா, ஒரு குடும்பத்துக்கு 1 மணி நேரம் ஒதுக்கினாலும் 41 மணி நேரம்னா எங்கே இருக்குது, 2 நாளுக்கு என்ன ஆயிடுது. ஸோ அதனால் வந்து ஒரு மண்டபத்தை எடுத்து எல்லாரையும் அந்த இடத்துல கரூருக்குள்ளேயே ஊருக்குள்ளே இருக்க மண்டபத்தை எடுத்து நம்ம வந்து எல்லாத்தையும் வர வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தோடு ஒரு நாள் முழுக்க வந்து செலவு செய்து அவர்களுக்கு உட்காந்து பேசி அவர்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களுக்கு தேவையான அந்த 20 லட்சம் நிதியை கொடுத்து அந்த குடும்பத்தை தத்தெடுத்து அவர்களுக்கு தேவையான பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி உதவி செய்வது, அந்த குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார உதவி செய்வது, அவர்களுக்கான அடுத்த கட்டத்திற்கு அவர்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் உதவி செய்யலாம், மருத்துவ காப்பீடு கொடுப்பதுன்ற மாதிரியான பல விஷயங்களுக்கு முன்னெடுக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மண்டபங்களை கொடுத்தால் சிக்கல் ஏற்படும் உங்களுக்குன்னு ஒரு தரப்பு வந்து அவர்களை அச்சுறுத்துதான். அதனால் அதுங்க ஒரு தயக்கம். கல்லூரிகளில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம்னாக்கா அதுக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ள கல்லூரிகள் முன் வந்தாலும் மறுபடியும் அதே அச்சுறுத்தல் அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்புறம் பார்த்துக்க, பொலிட்டிக்கல் ப்ரெஷர், அதான் சொல்கிறேன், அவங்க சொல்கிறது அப்புறம் பார்த்துக்க, அப்புறம் ஏதாவது சிக்கலாகிடுச்சுன்னா அப்புறம் எங்கள்கிட்ட நிற்காது. இப்படி சொல்லும் பொழுது ஒரு இவ்வளோ பெரிய கட்டமைப்பை நம்ம எதிர்த்து விஜய்க்காக இப்படி நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டு மறுபடியும் நம்ம அவங்களோட தொழில் நடத்தணும் இல்லையா, அதில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கும்னால அது ஒரு தாமதம்ன்றதுனால தான் இந்த காலதாமதம். ஆனால் யதார்த்த உண்மை என்பது இதுதான். ஆனால் இங்கே வந்து எப்படி செய்கிறது, அனுமதி கொடுக்கறதுக்கான பிரச்சனை, அனுமதி கொடுக்கறதுக்கான விஷயத்தையும் இங்கே செய்கிறது இல்லை. ஆனால் இந்த பக்கம் விஜய் கரூருக்கு போகல, அந்த மக்களை போய் என்ன செஞ்சார், சந்திச்சாரா, நீதிமன்றம் வரைக்கும் போய் பேசியிருக்காங்க. அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து பேசவே இல்லை. நீதிமன்றம் சப்பும் ஒரே அடி அடிச்சிருக்கு, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, உன் இஷ்டத்துக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசாதான்ட்டு. அப்போது இந்த ஒரு முன்னுக்கு பின் முரண் இருப்பதான் காலதாமதம் ஏற்படுகிறது.
இப்போ எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு பிறகு தான் அவர் போய் மக்களை சந்திப்பதற்கான வழிவகை இருக்குன்றது தான் சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பே சந்திக்கணுன்றது தான் அவருக்கு விஜய் அவர்களுக்கான ஆசை. ஒருவேளை அது நிறைவேறுச்சுனாக்கா, பாசிபிள் இருந்துச்சுனாக்கா சண்டே கூட போகலாம் அவர். பட் அது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல, சாத்தியம்ன்றது தெரியல. ஏற்கனவே இப்போ தான் போலீஸும் பெர்மிஷன் கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமும் ஆயிடுச்சு, மறுபடியும் இந்த மாதிரி அசம்பாவிதம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பொறுமை காக்கப்படுதான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அதுக்காக தான் நம்ம இல்லாட்டி அவருக்கு என்ன தம்பி போகிறதுக்கு, அவருக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சா அவர் பாடு கிளம்பி போகலாம். அது சார்ந்து நடக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், ஆளுங்கட்சி தரப்புலேருந்து அவர்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்றது, இந்த மாதிரியான சிக்கலை சந்திக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் அது வேண்டான்றதுனால கொஞ்சம் அமைதியாக போகிறார். அடுத்து இந்த கரூர் அசம்பாவிதம், அந்த சம்பவத்தை சிபிஐ விசாரிக்குது. அந்த சிபிஐ விசாரிக்க பிரவீன்குமார் ஐபிஎஸ்ன்ற தலைமையில் அந்த விசாரணை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த விசாரணை எந்த கோணத்தில் போகுது, யார் யார் சிக்குவா, இன்னொரு விஷயம் என்னன்னா 32 GB பென்ட்ரைவ் கிடச்சிருக்கிறதாவும் சொல்கிறாங்க, சில ஆவணங்கள் எரிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்களே எஸ்ஐடி ஆஃபீஸ்லேயே. எஸ்ஐடி அந்த வளாகத்துக்குள்ளே கிடந்ததாக சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, என்ன நடக்குது, என்னென்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது. அதே தான், அதாவது தொடர்ச்சியாக இங்கே வந்து இவங்க நினச்சது, இவங்க ஒரு கோணத்தில் ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாகவும் திமுக சார்பாகவும் ஒரு அஜெண்டா செட் பண்ணாங்கன்றதான் தாவேகா தரப்பில் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. என்னது, விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை, அவர் நல்ல தலைவரே கிடையாது, டிவிக்கே சார்ந்து நீங்கள் இயங்கக்கூடாது, அவரை வந்து தவறாக வழி நடத்துகிறாங்க, அவர் யார் யார் பேச்சை கேட்டு அவர் அமைதியாக கடந்து போகிறாரு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இவ்வளோ பெரிய துயர சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம்ன்றதுக்கான விஷயத்தை தொடர்ச்சியாக ஊடகத்தின் மூலமாக போர்ட்ரேட் பண்ணுவதற்கான ஒரு வேலை நடந்துச்சு. இப்போ நீதிமன்றம் போனதற்கு பிறகு நீ மூடிடுவோம் வேலையை பாரு, நாங்கள் எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து தரப்பில் வந்து போட்டாங்க. இப்போது சிபிஐ ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அங்கே ஒரு எஸ்ஐடி ஒரு 3 பேர் கொண்ட குழு, இதை சார்ந்து மாதம் என்ன ப்ராக்ரஸ் இருக்குன்றத நீதிமன்றத்தை ஒப்படைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி பிரவீன் வைசஸ் அருணா என்னண்ணா பிரவீன், அதான் பிரவீன் வைசஸ் அருணான்னு கேட்டேன். இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், இந்த பக்கம் அருண்ன்றது இங்கே இருக்கிறாரு, அந்த பக்கம் பிரவீன் அவர்கள் உள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஸ்ஐடி அலுவலக வளாகத்திற்குள்ளேயே உங்களுக்கு 32 GB சில ஆவணங்கள்லாம் எரிக்கப்பட்ட நிலைமையில் கிடச்சிருக்குன்றாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் எந்த ஆவணத்தை வேணுமானாலும் எரிச்சிக்கோங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறான் அதைத்தான் அவங்க மெயினாக வந்து எடுப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சாட்சியின் அடிப்படையில் தான் அந்த வழக்குக்கான நீதி கிடைக்கும், தீர்ப்பும் கிடைக்கணும் பொழுது அங்கே பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மக்களும் யாரை குறை சொல்கிறார்கள் அதுதான் மேஜராக நீங்கள் பார்க்கணும். யாருமே விஜயை குறை சொல்ல, எல்லாருமே என்ன செய்கிறாங்கனாக்கா ஆளுங்கட்சியமும் காவல்துறையும் தான் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சின்ன குழந்தையெல்லாம் ஒருத்தன் தூக்கி கொண்டு போய் அங்கே பிள்ளைய வந்து சாக கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் போய் அவர் தன் குழந்தைய வச்சுட்டு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. என் பிள்ளை பத்திரமா தான் இருக்குன்ட்டு. அதனால் ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தை தான் இருக்கும். அந்த குழந்தை துணில் மறுபடியும் டிவிக்கு துண்டை போட்டு விட்றாங்க. நாங்கள் என்ன ஆனாலும் சரி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்றதுல அந்த மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கன்னும் பொழுது இப்போது சிபிஐ விசாரணையில் அங்கே தெருவில் நடந்த விஷயம் என்ன, எப்படி இந்த மாதிரி நெரிசல் ஏற்பட்டுச்சு, எத்தனை முறை ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அதில் ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் எத்தனை எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது, எப்படி இத்தனை மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு, முதல்ல மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, எத்தனை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள்ன்ற டாக்டர்ஸோட லிஸ்ட் எடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவங்க சொல்கிறாங்கல்ல தமிழ்நாடு அரசு சார்பாக இங்கே இப்போ சுற்றுப்புறத்துலேருந்து நாங்கள் டாக்டர்ஸ்லாம் வர வச்சேன்னு சொல்கிறாங்கல்ல, எந்தெந்த பகுதியிலிருந்து எந்தெந்த மருத்துவர் அன்றைக்கி வந்தார், அந்த மருத்துவர் அங்கே தான் வந்திருக்கான்றதுக்கான பதிவேடு இருக்குதா, அதற்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குதா, அவருடைய மொபைல் வந்து அந்த லொக்கேஷனில் தான் இருக்குதா, நீங்கள் போகிற போக்கில் கணக்கு கொடுத்துட முடியாது. அப்படின்ற அதை தாண்டி எத்தனை டேபிள் அங்கே இருந்துச்சு, எப்படியெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது, இதிலே முரண்பாடு இருக்கு. மாசு என்ன சொல்கிறாருன்னா 5 டேபிள்ன்றாரு, ரகுபதி 8 டேபிளுங்கிறாரு. எதுதான் உண்மை? ஹாஸ்பிட்டல் தரப்பில் 2 டேபிள் தான் உள்ளே இருந்துச்சுன்றாங்க. 2 தான் இருந்துச்சான். வரும்போதெல்லாம் டேபிள் தூக்கிட்டு வந்தாங்களான்னு ஒரு கேள்வி இங்கே எழுப்புறாங்க. அப்படின்னும் பொழுது ஒரு குழப்பத்திலே வச்சுருக்காங்களே, ஒரு குழப்பத்திலே இருக்கு, எதுவுமே ஒரு கிளியரா இல்லையே. தம்பி உனக்கு ஒரு விஷயம் கரெக்டாக உண்மையாக இருந்துச்சுன்னா ஒரே உண்மையை எல்லாரும் சொல்ல போகிறாங்க. ஆளாளுக்கு கற்பனை ஒரு கதை சொல்லும் போது அவனுக்கு தோன்றதை சொல்லிவிட்டு தான் மாட்டிக்கிறது. இது நம்ம எதோ பேசலாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் மக்களை வந்து குழப்பத்திலே வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்களா? அதைத்தான் இப்போ சிபிஐ விசாரிக்க போகுது. இப்போ இவ்வளோ சிக்கல் வந்து நம்ம சொல்லலை, மக்கள் தான் கேட்குறாங்க, என்ன எல்லாமே குழப்பமாகவே இருக்குன்ட்டு. மக்கள் சொல்கிற வார்த்தை தான், இவங்க இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. இப்போ சிபிஐ உள்ளே வந்துருச்சு, மாட்டிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. போகிற போக்கில் தம்பி இங்கே வா, எங்கே போகிற அப்படின்ட்டு ஒரு மீம்ஸ் கூட போட்டாங்க. திமுக அந்த பக்கம் திரும்பி போயிருக்காங்க, வாடாங்க உன்னை தான் விசாரிக்கணும் முதல்ல. ஏன்னா அன்னைக்கு பேட்டி கொடுத்தாங்க தெரியுமா நிறையா திமுக காரங்க. ஆமாம், அவங்க எல்லாத்தையும் விசாரணை வளத்துக்குள்ளே எடுப்பாங்க. இது சும்மா போகிற போக்கில் போகாது. ஏன்னா
இது முடித்த உடனே சிபிஐ விசாரிக்கணும், அதுக்கப்புறம் எஸ்ஐடிட்டு ஒப்படைக்கணும், அவங்க நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். இதை கண்காணிக்கக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னும் பொழுது இதை பொதுமக்களும் கண்காணிப்பாங்க, லோக்கல் காவல்துறையும் கண்காணிக்கும். இதில் யாரெல்லாம் நீங்கள் போய் சொன்னீங்க, யாரெல்லாம் உண்மையை சொல்லியிருக்கீங்க, எல்லா ஆவணப்படுத்துதல், எல்லா சிக்கலுக்கு உள்ளாக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அப்போது எத்தனை டாக்டர் வந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க, எவ்வளோ நேரம் வரைக்கும் இருந்தீங்க, யார் யார் எந்தெந்த விஷயத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, ஆமாம், ஒரு உடலுடைய மொத்த ஹிஸ்ட்ரியும் அளப்பாங்க தெரியுமா? தலை முதல் கால் வரை எத்தனை, எவ்வளோ நீளம் இருந்தது, எவ்வளோ அகலம் இருந்தது, எவ்வளோ உயர கொண்ட நபர், அந்த குழந்தையாக அல்லது ஆணோ பெண்ணோ, அவருடைய வயது என்ன ரிப்போர்ட் எடுத்திருக்கீங்க, என்ன மாதிரியான கொடுத்துருக்கீங்க, டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்பாங்க. இதெல்லாம் உண்மையாக நடந்துச்சா, எந்த இடத்துல வச்சு நடந்துச்சிங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு போய் எங்கே வச்சு நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க காட்டுங்க. ஓகே, நீங்கள் இங்கே பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா 41 மருத்துவர் இருந்தீங்களே, நீங்கள் இங்கே பண்ணீங்க ரைட்டு, உன் நண்பர் எங்கே பண்ணிட்டு இருந்தார், அவர் எங்கே பண்ணிட்டு இருந்தாரு காட்டு, எப்படி பண்ணீங்க. ஆமாம் தம்பி, இப்போது செய்முறை விளக்கம்னு ஒன்று காட்டுவாங்க தெரியுமா? எல்லாத்துலேயுமே ஒரு சம்பவம் நினச்சுன்னா அதை வந்து செஞ்சு காட்டணும். அதே போல் இதில் கேட்பாங்க, என்னென்ன மாதிரிலாம் செஞ்சுருக்கீங்க, என்னெல்லாம் சொல்லுங்கன்ட்டு. அங்கே ஒரு சிக்கல் ஏற்படும். அதுக்கு வந்து இப்போ ரிகர்சல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்களா என்னன்றது சப்ஜெக்ட் வெரிஃபை, புரியுதுங்களா? அது ஒரு சிக்கல் இருக்கணும் பொழுது மொத்தத்தில் இந்த கரூருக்குள்ளே இவர்கள் கால் எடுத்து வச்சுட்டாங்க. இதற்கான விஷயம் நடக்கும். ஆனால் ஒரு விஷயம் தம்பி, என்னால் வந்து உறுதியாக ஒரு விஷயத்தை நம்ப முடியுது. இது வரைக்கும் அது திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சி இருந்தாலும் கரூர் என்பது செந்தில் பாலாஜியின் கோட்டையாக இருந்தது. சத்தியமாக 2026 அப்புறம் செந்தில் பாலாஜி கோட்டையாக இருக்காது. இதற்கு மேல் அவர் கோட்டையாக மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் வெறுப்பின் விளிம்பில் நிற்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ இதை தாண்டி இல்லை, இது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியில் இருந்தால் இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியிலேருந்தே பெரிய அவர் மீது ஒரு பெரிய அதிருப்தி இருந்து கொண்டே இருந்தது. ஓகேங்களா? கரூர் சம்பவத்துக்கு பிறகு தெளிவான முடிவு எடுத்துட்டாங்க, இல்லை இதற்கு மேலேயும் நம்ம வந்து பொறுமை காக்க வேண்டாம் அப்படின்றத. உங்களுக்கு தேர்தலுடைய முடிவுகள் வரும்போது தெரியும். நீங்கள் என்னதான் அங்கே உச்சபட்சமாக ஒரு ஆட்டம் போட்டாலும் சரி, 2026 தேர்தலுக்கு பின்னாடி கரூர் என்பது செந்தில் பாலாஜியின் கோட்டையாக நிச்சயமாக இருக்க போவது கிடையாது. அது இனிமேட்டு டிவிக்கு கோட்டையாக மாறும். ஆல்ரெடி மக்கள் மனசில் மாறிடுச்சுன்னும் பொழுது இதுதான் களம். இந்த களத்தை எப்படி அவர் சமாளிக்க போகிறான்றது பார்ப்போம். எல்லாம் இந்த டாபிக் பற்றி நல்லா பேசிட்டோம். அடுத்து வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். திரு சீமான் அவர்கள் வந்து என்னண்ணா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நீங்கள் இந்த முடிவு பேசுறீங்க, இருக்குண்ணா பேசி முடிச்சிடுறேன். திரு சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக திமுக ஆதரவாக நடந்துக்கிற மாதிரி பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டணி கட்சிக்கும் அது ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரான்னு தெரியலண்ணா. கூட்டணி திருமாவளவன் அவர்களுக்கும் பேசியிருக்காரு, எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஓ, இதை எப்படி பார்க்குறீங்க தம்பி? அவர் முன்னாள் ரவுடி தம்பி. அவர் ரவுடி அப்படியாண்ணா? அவர் தான் சொன்னார், நாங்கள்லாம் முன்ன மாதிரி நான் இருந்தேன்னு வச்சுக்க எர்ரா வண்டின்னு சொல்லிட்டு உள்ளே பூந்து அடி பிரிச்சிருவேன் இருக்காரு தெரியுமா? அந்த காணொலிலாம் இருக்குது. அவர் வன்முறைக்கு எதிராகவும் பேசுகிறாரு. தம்பி நான் என்ன சொல்கிறேங்க, அவர் இங்கிட்டு உருட்டுவார் அங்கிட்டு உருட்டுவார், அது வேறு பிரச்சனை. ஆனால் அவர் சொல்கிறது முன்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா, நான் இப்போ முன்ன மாதிரி இருந்தேனாக்கா எர்ரா வண்டின்னு சொல்லிட்டு உள்ளே பூந்து அடி பிரிச்சிருவேன் இருக்காரு. ஒன்று, சட்டமன்றத்துக்குள்ளே வந்து நான் வந்து இப்போ வாழை மட்டை எடுத்து அடி பச்சை மட்டை வச்சு அடி பிரிச்சிருவேன் இருக்காரு. இப்போது இதை தாண்டி திடீர்னு சீமானுக்கு திருமாவின் பாசம். நல்லா பார்த்துங்க, இவங்க 2 பேர் கருத்தியல் ரீதியாக எவ்வளோ மோதிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு திருமாவை பற்றி அவர்களை கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய யூடியூப் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வச்சு செய்கிறது. இன்றைக்கி என்னடானாக்கா, எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன், நீ அரசியல்வாதியாக ரவுடி போயலாம். இந்த கேள்வி தான் இப்போ மக்கள் கேட்குறாங்க. நான் கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு அண்ணனுக்கு எனக்கு என்ன நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் அரசியல்வாதியா ரவுடியா? இந்த கேள்வியை திருமாவை நோக்கியும் பொதுமக்கள் வைக்கிறார்கள், அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறார்கள். சீமானை நோக்கியும் இப்போ வைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. முறைச்சாலே அடிப்பேன்னாக்கா என்ன அர்த்தம்? ஜனநாயக நாட்டில் உன்னை பார்த்து ஒருத்தர் முறைச்சா அடிக்கக்கூடிய உரிமையை உனக்கு யார் கொடுத்தா? காவல்துறை அடித்தாலே அடிக்கக்கூடாதுன்னு சட்டப்படி வந்து இங்கே எவ்வளோ வழக்குகள் கொண்டு போகிறாங்க. நீ என்னடானா உன்னை பார்த்து முறைச்சிட்டாங்கன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஒருவேளை அவனுக்கு ஒத்த கண்ணா இருந்து முறைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே அடிப்பாங்களா? தம்பி அது என்ன சொல்கிறது, நாங்கள் எல்லாம் இப்போ கலைஞர் மாதிரி கருப்பு நடி போட்டு முன்னாடி சுற்றணுமா? இந்த ஒரு மீம் ஒன்று பார்த்துருக்கீங்களா, இந்த கோபி சுதாகர் யாரா முறைக்கிற மாதிரி பழைய இவனை பார்த்தாலே அடிக்கிற போல இருக்கா, அது எப்படி பார்த்தாலே அடிக்கிற போல நீ பாரு அப்படின்ட்டு அவன் பார்க்கறதே அப்படிதான் இருக்கும். ஆனால் இப்போ யாரை பார்த்து அடிக்கணும் போல சொல்லு, அது மக்கள் சொல்லுவாங்க பாரு. அதாவது எங்கள் அண்ணனை முறைச்சாலே நான் அடிப்பேன் அப்படின்னாக்கா இது அரசியலில் புதுவிதமான ஒரு ட்ரெண்டை உருவாக்குறாங்க. ஏற்கனவே இங்கே அரசியல் படுகொலைகள் பல நடக்குது, சாதிய படுகொலைகள் நடக்குது, ஆணவ படுகொலைகள் நடக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா கனிம வள திருடுகை தடுக்கக்கூடிய நபர்களுக்கான படுகொலை நடக்குது. விஓக்கள் வெட்டப்படுகிறார்கள், இராணுவ வீரர்கள் வெட்டப்படுகிறார்கள், காவல் அதிகாரிகள் வெட்டப்படுகிறார்கள். இந்த லட்சணத்தில் இப்போ இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர் எல்லாத்தையும் முறைச்சா அடிப்பேன். இவர் ஏற்கனவே கூட்டத்தில் இறங்கி போய் அடித்தால்தான் சீமானு.
இந்த பக்கம் வந்து நான் லேசாக தான் அடித்தவன் நல்லா அடிக்கலைன்னு இவர் பேசுகிறார் திரும்ப. அப்போது இப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவது என்பது பேராபத்து. நீங்கள் வந்து அரசியல் கட்சி தலைவன் என்பதை மறந்து விட்டு முற்றிலுமாக யாராக மாறிக்கிட்டு வரீங்கன்னு புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து ஏதோ என்ன சொல்கிறது, மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட பேச்சு இதெல்லாம் வந்து. என்னன்னா ஒரு பக்கம் கரூர் சம்பவம் போது, இன்னொரு பக்கம் நிறைய மக்களுக்கு நிறைய பிரச்சனை, இது நடுவில் இதெல்லாம் ஒரு இஷ்யூன்ட்டு மீடியாவும் இதை பேசிக்கிட்டே இருக்காங்களேண்ணா. முறைச்சதுக்கெல்லாம் அடிப்பேன், திரு சீமான் அவர்கள் இப்படி பேசுகிறாரு, திரு திருமாவளவன் என்னன்னா இதை பற்றியே மெயினாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, மக்கள் பிரச்சனைகளை பற்றி பெருசாக பேசவே மாட்டுறாங்க. இல்லை, நீங்கள் சீமானுடைய பேச்சு ரொம்ப முன்னுக்கு பின் முரண் தம்பி. ரொம்ப கன்றாவியான பேச்செலாம் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதாவது ஸ்டாலின் அவர்களை ரொம்ப கடுமையாக விமர்சித்து பேசினதே சீமான் அவர்கள் தான். ஆமாம். அப்புறம் சிஎம் சார்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஏதோ ஓதுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. இருங்களேன், நான் உங்களுக்கு வேணால் காட்டுறேன், நான் பொய்யா சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவர் வந்து முறைச்சா அடிப்பேன் கிழிச்சேன்ற சொல்கிறதெல்லாம் கேளுங்களேன். பிச்சைக்கார பையன் அண்ணாதுரை கருணாநிதி அப்படிங்கிறதுலாம் வந்து அவன் மாபெரும் தலைவர்னு போட்டுட்டு பிச்சைக்கார பையன் சொல்றது சரியானதா இருக்கு. பிச்சைக்கார பையன் நீங்க சொல்லிருக்கீங்க, வீடியோல இருக்குது. பிச்சைக்கார பையன் அண்ணாதுரை பெரிய இவங்கலாம் படிக்க வச்சாங்க நம்மள அப்படின்னு கேக்குறீங்க. சேச்சா அப்படி சொல்லிருக்க மாட்டேன். படிக்க வச்சேன்னு சொல்றதுல படிக்க வச்ச தலைவன் காமராஜ், குடிக்க வச்ச தலைவர்கள் தான் இவர்கள். நாங்க எப்பேற்பட்ட ஆளுகளுடைய பிள்ளைங்க. பிச்சைக்கார பள்ளியில் இருக்க அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பண்ண வந்த பிச்சைக்கார பள்ளியில் இருக்க அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பண்ண வந்த புரிஞ்சா? அதாவது கருணாநிதி, அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க எல்லாம் பிச்சைக்காரங்களாம். ஆனால் இவர் மானஸ்தன். புரிஞ்சா உங்களுக்கு? நான் சொல்ல, அவரே தான் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் கேளுங்க. அவர் செஞ்சக்கூடிய வேலையெல்லாம் உங்களுக்கு போட்டால் தான் தெரியும். ஏன்னா அவரை பற்றி இன்னொரு நபர் ரொம்ப சிறப்பான சில விஷயத்த பேசியிருக்கிறாரு. அவருக்கு இப்போ அவர் யாருக்கு ஆதரிக்கிறாரோ அந்த உள்ள ஒரு ஆள் தான். கேளுங்களேன், அதையும் கேட்டுருவோமே. எங்கள் மச்சான் சீமான சொல்ல எனக்கு பொழுது போலன்னா அவன் பேச்சு தான் கேட்பேன். ஆமாம், வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி 4 வச்சுன்னா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆயிடலாம். ஆமா, நீ பச்சை மிளகா செடி வச்சுன்னா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர். இதை விட கூத்து என்னன்னா அவன் உட்காந்துதானா இந்த கராத்தே போட்டி நடக்கும்போது யாரோ உள்ள போட்டு விட்டாங்களா அவனை. அவன் ஓடி 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 ஓடும், எல்லாம் பார்த்து சிரிச்சானா. அவன் பயந்து ஓடுறான். ஆனா அவன் பயந்து ஓடலையா, அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவன் பச்சை பெல்ட் வாங்கணும், ஒரே அடி எல்லாம் பிளாக் பெல்ட் பச்சை பெல்ட். இதுவாது பாதி கற்பனை. இங்க இருந்து இலங்கைக்கு போயிட்டானா, பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறானா. மான் கறி சாப்பிட்றியா முயல் கறி சாப்பிட்றியான்னு ஒரு கேட்டுக்கிறாராம். ஏன்னா ஒரு மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே. 18 பேரோட காட்டுக்கு போனாங்க என்ன பிரபாகரன். பக்கத்துல உட்காந்து இருக்காராம். திடீர்னு தட ஒரே துப்பாக்கி சவுண்டாம். ராணுவம் வந்து சுடுதான். அதுல இருக்கிற விடுதலை புலி சார் ஒரே ஒரு செல்ஃபின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்க. இதெல்லாம் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது சொல்லுங்க. இப்போ யாருக்காக ஆதரவாக இப்போ கலங்க இறங்கியிருக்காரோ அந்த கட்சியில் உள்ள நபர்களே அதான் ஸ்டார் வேட்பாளர், ஸ்டார் பேச்சாளர் எஸ்கே. எஸ்கேனா சிவகார்த்திகை நினச்சிக்க போகிறாங்க. அவன் தெரியும்ண்ணா எஸ்கே. ஆமாம், அவர் தான் இப்போ சொல்லி வச்சுருக்காரு. அப்போது இந்த மாதிரியான பண்பு குணம் உண்ட ஒரு நபரை வந்து நம்ம பெருசாக போர்ட்ரேட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழல் இருந்திருக்கிறது. ஏன்னாக்கா நல்லா புரிஞ்சுங்க தம்பி, ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கு சட்டமன்றத்திற்குள்ளே நேற்று நடந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கரூர் இஷ்யூ குறித்து ஒரு பெரும் கூட்டம் அதிமுகவின் தலைமையில் விஜய்க்கு ஆதரவாக களம் இறங்குறாங்க. விஜய்க்கு ஆதரவுன்ற மாதிரி செய்திகள் போடுறாங்களே தவிர, ஆனால் உண்மையாலுமே கரூர் மக்களுக்கு ஆதரவாகத்தான் அவர் களம் இறங்க நியாயத்தை பேசுகிறாங்கன்னு எடுத்து. இன்னொரு கூட்டம் விஜய்க்கு எதிராக களம் இறங்குது. அது யாருன்னா திமுகவும் அதோடைய கூட்டணி கட்சிகளும். இவங்க ஒரு பக்கம் களம் இறங்கி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு கூட்டம் வைத்தறிச்சை பிடிச்சி களம் இறங்குது. நான்லாம் 15 வருஷமாக இருக்கிறேன், என்னை யாரும் பார்க்கவே மாட்டேங்க, நேற்று வந்தார் அந்த ஆளை பற்றியே பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் உள்ளே இறங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டம் வந்து கதை சொல்வதில் வல்லவராம். புரிஞ்சா உங்களுக்கு? என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு இதற்கு மேலே அவரை பற்றி நம்ம என்ன பேசுகிறது, மக்கள்கிட்ட நம்ம என்ன காட்டணுமோ காட்டிட்டோம். புரிஞ்சுக்கோங்க. தலைவர்களை திரையில் தேடாதீர்கள், கொள்கை ரீதியாக தேடுங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கொள்கையின் அடிப்படையில் இப்போ எல்லாம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, சிறுத்தையோ புலியோ சரியான பாதையில் செல்கிறீர்களா? நீங்கள் செல்லாத பட்சத்தில் உங்களை ஊருக்குள்ளே வச்சுக்காமல் காட்டுக்குள்ளேயே மக்கள் அனுப்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அப்போது இன்றைக்கு தேவைப்படுகிறது யதார்த்த களப்பு நிலவரம். என்னன்னாக்கா, அவன் பாட்டுக்கு உட்காந்து ட்ரெய்லரு டீசரு அப்படி ஃபஸ்ட் லுக்கு போஸ்டருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ட்விட்டர் போட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்த ரசிகர்கள் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக அப்படியே இந்த ஜேனருக்கு வந்துட்டான்.
நீங்கள் விஜய் போய் அரசியல் கற்றுக்குங்கன்னே சொல்லலை. அவர் அந்த ஜேர்னல்லேருந்து விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் உள்ளே வந்தார். பசங்களும் இந்த ஜேர்னலுக்குள்ளே உள்ள ட்ராவல் ஆகி வந்து இன்னைக்கு அவன் தான் டிவிக்கு முதுகெலும்பாக நிற்கிறான். எல்லா பிரச்சனையும் வரும்பொழுதும் தரவுகளை எடுத்து கொடுப்பது, போடுவது, ஆவணங்களை எடுப்பது எல்லாம் அந்த வாரியர்ஸ் தான் இருக்கிறான். பொழுது தம்பி, கலை யதார்த்தம் ஒன்று தான். நீங்கள் வந்து விஜய் கூட யார் இருக்கிறாங்க யார் இல்லை அதெல்லாம் தேவையே இல்லை. இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான், புரியுதுங்களா? அதான் யதார்த்தம். ஒரு கட்சிக்குள்ளே அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் விஜய் என்ற ஒரு நபர் தான் நாங்கள் நிரந்தரம். அவருக்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாரியர்ஸ், அதுக்கப்புறம் மக்கள், இவங்க எல்லாரும் விஜயின் பக்கம் இருக்கும் பொழுது எல்லா நபரும் ஆட்சி மாற்றத்திற்காகத்தான் பாடுபடுகிறார்கள் பொழுது ஆட்சி மாற்றம் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் எவ்வளவுதான் நீங்கள் சேர்ந்து அவரை அழிக்கலாம்னு நினைச்சாலுமே பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் விஜயாக இருக்கிறார். மக்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கும் பொழுது நல்ல சென்ற நோக்கத்தோடு வந்திருக்கான பொழுது அவ்வளோ சீக்கிரம் பிரபஞ்சம் அவரை கைவிடாது. தம்பி, பார்த்துக்கலாம். இன்னைக்கு தாவேக்கால நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் பற்றி பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றிண்ணா. நன்றி தம்பி.